students, welcome back to Arivom Angilam. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது டாபிக் வந்து pronouns. So coming back to again the syllabus, நம்ம syllabus நாம வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம், that is grammar and vocabulary. So நாம இப்போ வந்து error spotting concentrate பண்றோம் and also other parts like fill in the blanks, close test இதெல்லாம் concentrate பண்ணி we are now into parts of speech. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் பற்றி நான் எவ்ரிடே எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரைட் ஆன்சர் முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ ராங் ஆன்சர் எழுதாமல் இருக்கிறது முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து ஃபர்ஸ்ட் டயரில் 25 questions. For each question you will get 2 marks. For a wrong answer you will get minus 0.5 marks. And for tier 2 for each question ரைட் ஆன்சருக்கு 3 மார்க், தப்பாக எழுதுனீங்கன்னா minus 1 mark. Okay, so maximum weightage in this question paper is given to English. So you'll get almost 45 questions, which is almost 35% of the question paper. So negative marking varama paathukonga. Then we'll come back to a class schedule. Nama class schedule already introduction mudichitom. Basic grammar la first nouns mudichachu. இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து pronouns. இன்னும் நமக்கு parts of speech, active, passive voices இது basic grammarலயே முடிச்சிருவோம். Then we also have direct and indirect narration, and we will go to spelling correction, synonyms, antonyms, one word substitution, இதெல்லாமே vocabulary part, idioms and phrases, reading comprehension, close test. So this is our class schedule. So we are in the third day of the class. So in today's class we are going to see pronouns and types of pronouns, அது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், and the rules that we have for those, and then a few exercises followed by them. Okay, so நம்ம last classலயும் we have discussed parts of speech. So last classல இது எல்லாத்துக்கும் ஒரு introduction கொடுத்திருந்தேன். இன்னைக்கு கிளாஸ்ல we have already seen nouns, nounsோட டைப்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். and நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க்கையும் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ப்ரோனவுன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஐ ஆல்சோ டோல்ட் யூ ஜஸ்ட் பேசிக்காக ஏதாவது ரீட் பண்ணுங்க, அதில் இருக்க ப்ரோனவுன்ஸ் கண்டுபிடிங்க. அண்ட் யூ ஆல்சோ குட் சி த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ப்ரோனவுன்ஸ் நவ். ஸோ அஸ் ஐவ் ஆல்ரெடி டோல்ட், ப்ரோனவுன் இஸ் நத்திங் பட், நீங்கள் இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ரோ ப்ளஸ் நவுன் அப்படின்னு. ப்ரோ அப்படின்னா instead of அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. instead of அப்படின்னா அதுக்கு பதில். a pronoun is a word that takes the place of a noun. okay, ஒரு நவுனுக்கு பதிலா நம்ம ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம்னா அதுதான் pronoun அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு பேசிக்கா ஸோ we have a proper noun, common noun, அந்த மாதிரி different types of nouns பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி we have something called personal noun, possessive noun, reflexive, relative, distributive, demonstrative அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ், ஸோ இப்போ மிஸ்ஸஸ் மில்லிங் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. மிஸ்ஸஸ் மில்லிங் stood at Mrs. Milling's classroom door and greeted Mrs. Milling's third period students as Mrs. Milling's students walked into the classroom. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேட்டிவாக மிஸ்ஸஸ் மில்லிங் அப்படிங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் ஒரு நவுன் ரெப்பிட்டேட்டிவாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம அந்த நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்ட்ரடக்ஷன், அந்த நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா, அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட நேமை ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அந்த நேமை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து மிஸ்ஸஸ் மில்லிங் stood at மிஸ்ஸஸ் மில்லிங்ஸ் classroom. ஸோ மிஸ்ஸஸ் மில்லிங்கிறத ஹர் கிளாஸ் ரூம் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரோனவுனா மாற்றலாம். ஹர் classroom door and greeted her and third period students as Mrs. Milling's students. ஸோ ஆல்ரெடி தேர்ட் பீரியட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க. ஸோ நம்ம இங்கே இப்போ என்ன பண்ணலாம்னா மிஸ்ஸஸ் மில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதிலாக என்ன பண்ணலாம், தே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே தேனா யாரு, அந்த ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து குறிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை மிஸ்ஸஸ் மில்லிங் stood at her classroom door
and greeted her third period students as they walked into the classroom அப்படின்னு மாத்திரம். ஸோ எந்த ஒரு மீனிங்கும் மாறாமல் ரொம்ப ஈஸியாக ரீடபிளாக இந்த சென்டென்ஸ் மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி யூஸ் ப்ரோனவுன்ஸ் இன் ஆர் டே டு டே லைஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் see what is a personal pronoun. So generally personal pronounனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் நம்மளை குறித்து பேசுகிறதோ மற்றவங்கள குறித்து பேசுகிறதோ நம்மளையும் மற்றவங்களையும் குறிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பர்சனல் ப்ரோனவுன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பொசிஷனில் ஒரு ப்ரோனவுனும் ஆப்ஜெக்ட் பொசிஷனில் ஒரு ப்ரோனவுனும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கிற ப்ரோனவுன்ஸை பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா நாமினேட்டிவ் கேஸ். அதோட கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேட்னா அங்கே இருக்கிற சப்ஜெக்டிவ் கேஸில் வர்றது தான் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். ஸோ எதெல்லாம் இங்கே சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the personal pronouns I, you, he, she, it, we and they can all be used as subject of the verb. So இங்கே பார்த்தீங்கன்னா Lisa likes cats. He has 4 cats அப்படின்னு சொன்னா லீசாவை ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அந்த லீசாவை பற்றி மறுபடியும் பேசுறதுனால ஷீ அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ இப்போ அடுத்து நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. மை நேம் இஸ் மைக்கேல், ஐ எம் 14. ஸோ நான் இப்போ பேசுகிறேன், இப்போ ஐ எம் மைக்கேல், மை நேம் இஸ் மைக்கேல்னு சொல்லிட்டு நான் என்னை பற்றியே பேசும்போது நான் என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறேன்? ஐ அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறேன். My father works hard. So my father here is a third person. So அவரை பற்றி நான் பேசும்பொழுது he works in a factory. So heங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறேன். My sister is older than me. She is 12. So என்னோட சிஸ்டரை பற்றி பேசுகிறேன். My sister is older than me. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். She is 12. இந்த ஷீங்கிறது யாரு? My sister. Our dog is very naughty. அந்த டாக் இங்கே என்னவா வந்திருக்கு? இட் அப்படின்னு வந்திருக்கு. இட் லைக்ஸ் டு சேஸ் கேட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி யூஸ் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். ஸோ இங்கே ஈஸியான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் என்னை பற்றி பேசினேன்னா ஐ அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணேன். ஸோ பேசிக்காக 7 ப்ரோனவுன்ஸ். ஐ, யூ, வி, யூவோட ப்ளூரல் யூ தான், ஹீ, ஷீ, இட் அண்ட் தே. ஸோ ஒருத்தங்க அவங்கள பற்றியே பேசிக்கிறாங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். யூ அப்படின்னா இங்கே ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ செகண்ட் பர்சன் சிங்குலர். ஓகே, இப்போ அகேன் இங்கே ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இங்கே 2 பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி இந்த லேடி பேசுகிறாங்க. ஸோ 2 பேர் இருந்தாலும் நம்ம எதிரில் இருக்கிறவங்கள பற்றி அவங்க கிட்டேயே பேசும்போது யூன்னு தான் சொல்லுவோம். இது வந்து செகண்ட் பர்சன் ப்ளூரல். தென் ஹீ. இப்போ அங்கே ஒருத்தர் இருக்காரு, நான் இங்கே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவரை பற்றி நான் பேசுகிறேன். அப்போது நான் அவரை என்னன்னு சொல்லுவேன்? ஹீ. அதே ஒரு லேடியாக இருந்தாங்கன்னா ஷீ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹீ இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ இஸ் ஆல்சோ தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா ஐ. ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நாம தான் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஐ இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன், யூ இஸ் செகண்ட் பர்சன். ஸோ ஐ அப்படிங்கிறது என்னை பற்றி பேசுறது. இப்போ நான் ப்ளூரலாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட நிறைய பேர் இருக்காங்க, எங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவேன்? வி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், யூ. நீங்கள் மட்டும் இருக்கீங்க, அப்போ செகண்ட் பர்சன் சிங்குலர். இல்லை இந்த கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்க, நான் எல்லாரையும் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆர் ஸோ வர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன், யூ ஆர் ஸோ வர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த யூங்கிறது ப்ளூரல். ஸோ செகண்ட் பர்சன் ப்ளூரல் இஸ் ஆல்சோ யூ. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தரை பற்றி பேசுகிறேன், அவர் ஒரு ஆண் அப்படின்னா நான் ஹீன்னு சொல்லுவேன், சிங்குலர். ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா ஷீன்னு சொல்லுவேன்.
ஒரு குழந்தையா இருந்ததுன்னா இட்டுன்னு சொல்லுவேன். இல்லை ஒரு டேபிள் ஒரு ஆனிமல் பற்றி பேசினாலும் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அதுவே ப்ளூரல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி பேசுகிறேன்னா தே அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாமே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேரை பற்றி இவர் பேசுகிறாரு. ஸோ திஸ் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர், பட் இதுக்கு உயிர் கிடையாது. ஒரு ஆனிமல் பற்றி பேசினாலோ இல்லை ஒரு குழந்தைய, மோஸ்ட்லி பேபிஸ்க்கு நாம் வந்து ஜெண்டர் கொடுக்க மாட்டோம், இட் அப்படின்னு தான் சொல்லுவோம், அதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ குழந்தையா இருந்தால் இட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே இது ஒரு டேபிள், நிறைய டேபிள் இருந்தால் தேன்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு ப்ளூரல் வந்து தே. தென் அகேன் ஹீ தே. ஹீ ஒருத்தர் மட்டும் இருந்தார்னா ஹீனோ, நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதை வந்து தேனோ சொல்கிறோம். இது எல்லாமே தேர்ட் பர்சன், இது சிங்குலர், இது ப்ளூரல். ஓகே, இங்கே ஒரு பேர்டு இருக்கு, தேர்ட் பர்சன் இல்லை, இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்கு, தேர்ட் பர்சன் ப்ளூரல். தேர்ட் பர்சன் ப்ளூரல், இது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா யூ ஆர் தேர். ஸோ இந்த தேர் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா யூஸ் பண்ணுவோம். ஹியர் அண்ட் தேர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் இங்கே இருக்காரு, இவரோட பேசுகிறாரு, யூ ஆர் தேர் அப்படின்னு சொல்கிறாரு. அகேன் செகண்ட் பர்சன் சிங்குலர். இது ரெண்டு பேர் இருக்காங்க, யூ ஆர் தேர்ன்னு சொல்கிறாரு, செகண்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர். இங்கே பாருங்க, யூ ஆர் ஹியர், செகண்ட் பர்சன் singular. We are here, first person plural. Okay. It is there, itங்கிறது third person singular. They are there, நிறைய கரடிங்க இருக்கு, அதனால third person plural. We are here, இவங்க எல்லார பத்தி அவங்க பேசிக்கிறாங்க. So first person plural. They are here அப்படின்னா third person plural. Okay. ஓகே, ஸோ இப்போ சப்ஜெக்டிவ் வேர்ப்ஸை நாம பார்த்தாச்சு. இப்போ நம்ம சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸில் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே பார்த்தோம். இதையே ஆப்ஜெக்டாக மாற்றினா ஐ வந்து மீ ஆகும், யூ வில் பிகம் யூ, ஹி ஹிம் ஆகும், ஷீ ஹர் ஆகும், இட் வில் பி இட் ஒன்லி, we become us and they becomes them. So இது எல்லாத்தையும் நம்ம ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ லீசா லைக்ஸ் கேட்ஸ், he likes to stroke them. இந்த தெம்ங்கிறது யாரு? கேட்ஸ். ஸோ கேட்ஸ் இங்க ஆப்ஜெக்டிவ் பொசிஷன்ல வந்திருக்கிறனால தெம் அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு இங்க நிறைய சென்டென்சஸ் இருக்கு. ஐ எம் டூயிங் மை ஹோம்ஒர்க், dad is helping me. இந்த ஐ வந்து இங்க வந்து என்னவா மாறி இருக்கு? மீயா மாறி இருக்கு. குட் பை சில்ட்ரன், I'll call you later. ஸோ இங்க இது ஆப்ஜெக்டிவ் பொசிஷன்ல தான் இருக்கு, ஆனா யூ ஆப்ஜெக்ட் பொசிஷன்லயுமே யூவா தான் இருக்கும். வேர் இஸ் ஜான், ஐ நீட் டு ஸ்பீக் டு ஹிம். ஸோ ஹி என்னவா மாறி இருக்கு? ஹிம்மா மாறி இருக்கு. மிஸ் காஷியா இஸ் வெரி நைஸ், ஆல் த சில்ட்ரன் லைக் ஹர். ஸோ ஷி என்னவா மாறி இருக்கு? her அப்படின்னு மாறி இருக்கு. The car is very dirty, mom is cleaning it. ஸோ இந்த கார் அப்படிங்கிறது வந்து இட்டா மாறி இருக்கு, ஆப்ஜெக்ட் பொசிஷன்லயும் இட் வந்து இட்டே தான். Uncle Harry called Mary to ask her a question. To ask இங்க ஷீங்கிறது வந்து ஹர்ரா மாறி இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனை ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர் ஐ, ஆப்ஜெக்ட் பொசிஷனில் அதை யூஸ் பண்ணா மீ. செகண்ட் பர்சனில் சிங்குலர் யூ, அது ஆப்ஜெக்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணாலும் யூ தான். தேர்ட் பர்சனில் சிங்குலர் ஹீ,
அது ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணா him. தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபெமினைன் ஜெண்டர் she, அது ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணா her. தேர்ட் பர்சன் சிங்குலர் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஆனிமல்ஸ் இல்லை பேபிஸ் எதுவாக இருந்தாலும் இட், அது ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணாலும் இட். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணா அஸ். செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ, ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணாலும் யூ. தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே, ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணாலும் them. ஓகே, ஸோ இதில் சில ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், இப்போ நம்ம ஒரு விஷயத்த கன்ஃபஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு மிஸ்டேக், ஒரு சம்திங் பேட், ஏதோ ஒரு பேட் தாட்டோ இல்லை ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நம்ம அதில் 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன், ஒரு செகண்ட் பர்சன், ஒரு தேர்ட் பர்சன்னா நம்ம எந்த ஆர்டர் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம். ஓகே, தட் இஸ் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ, யூ அண்ட் ஹீ ஆர் இன் த ராங் அண்ட் வில் பி பனிஷ்ட். ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளை தான் ஃபர்ஸ்ட் நாம சொல்லி அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை சொல்லுவோம். ஐ, யூ அண்ட் ஹீ. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், அதுக்கப்புறம் தான் தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த, ஒரு ஃபேவரபிளான நோஷன் இருக்கிற ஒரு விஷயம் இல்லை ஒரு அப்ரிசியேஷனை பற்றி நம்ம பேசுகிறோம்னா என்ன பண்ணணும்னா செகண்ட் பர்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். யூ, ஹீ அண்ட் ஐ. ஏன்னா செகண்ட் பர்சன் கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஹீல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன், சம்திங் பேட் தாட் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும் பொழுது நாம் நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஐயும் யூவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஹீங்கிற பர்சன் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை அங்கே இப்படி இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் பேசிகிட்டு இருக்கிறது அந்த யூங்கிற பர்சனோட தான். ஓகே, தட் இஸ் த செகண்ட் பர்சன். ஸோ ஐ, யூ அண்ட் ஹீ நம்ம தான் வந்து இதை பண்ணோம், மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் சொல்லும் போது யூ, ஹீ, அதுக்கப்புறம் தான் வந்து என்னை பற்றி பேசணும். யூ, ஹீ அண்ட் ஐ will earn an award for the good job we have done. Okay, so இப்போ பாருங்க இந்த sentence, you, he and I have completed the work. இது good sentence. Okay, ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி பேசுது. Raj, I and you have completed our studies அப்படின்னு சொன்னா it's not right because we are talking straight to you. You, Raj and I have completed our studiesங்கிறதா கரெக்டான sentence. Okay, so this is the rule. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் he, you and I shall arrange everything and shall not ask them for help. ஓகே, இப்போ நம்ம எப்படி இதை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம 3 பேரும் நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம யாரையும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கும் போது செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் and then only the first person should come. So it should be replaced by you, he and I. You, he and I shall arrange everything and shall not ask them for help. அப்படிங்கிறதா கரெக்ட் ஆப்ஷனாக இதில் இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட் வந்து யூ அண்ட் மை செல்ஃப். ஸோ மை செல்ஃபுங்கிறத வந்து நாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு அடுத்து பார்ப்போம். யூ அண்ட் மை செல்ஃப் வில் என்ஜாய் த பார்ட்டி டு பி அரேஞ்ச்ட் இன் த ஹானர் ஆஃப் த ஹானர் ஆஃப் த நியூ பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக ஒரு பாஸ் வராரு. ஸோ வி ஆர் கோயிங் டு என்ஜாய் த பார்ட்டி டு பி அரேஞ்ச்ட். ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அந்த பார்ட்டியை நாம் என்ஜாய் பண்ண போகிறோம். ஏன்னா நியூ பாஸ் வந்திருக்காரு இல்லையா, அதுக்கான பார்ட்டி தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ அண்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் ராங். யூ அண்ட் ஐ அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா நம்ம இங்கே சப்ஜெக்டிவ் பொசிஷனில் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆர் யூஸிங் சப்ஜெக்ட் pronouns. So replace myself with, okay, was it me who had to face the music? Again, was it me who had to face the music? இங்க நாம இது பார்த்தா சப்ஜெக்ட் பொசிஷன் இல்லாம ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் it is me who, இங்கே தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யாரு had to face the music அப்படின்னு. அப்போ இங்கே ஐ அப்படிங்கிற ப்ரோனவுன் வரணும். ஏன்னா நான் இங்கே சப்ஜெக்டே நான் தான். இட் இஸ் ஐ who is going to face it. ஓகே, ஸோ நான் தான் அந்த காரியத்தை பண்ண போகிறேன். ஸோ ஐ am the subject. ஓகே,
as a student of literature she is far better than him. இங்க பாருங்க she அவங்கள யாரோட கம்பேர் பண்றாங்கன்னா ஒருத்தரோட கம்பேர் பண்றாங்க. ஸோ அவ வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர், அதனால ஷீ இஸ் ஃபார் பெட்டர் தேன் ஹிம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பயுமே கம்பேர் பண்ணும்போது இங்க என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்றோம், சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணும்பொழுது கம்பேர் பண்ணக்கூடியவங்களையும் என்ன பொசிஷன்ல யூஸ் பண்ணணும்னா சப்ஜெக்டிவ் பொசிஷன்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹிம்மை வந்து நம்ம ஹீயால ரீப்ளேஸ் பண்ணணும், அப்பதான் இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் ஆகும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் ஷீ இஸ் ஃபார் பெட்டர் தேன் ஹீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பர்சனல் ப்ரோனவுன்ஸ் பார்த்தோம், இப்போ பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் என்னன்னா ஒரு விஷயம் என்னுடையது அப்படின்னு சொல்றது வந்து பொசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் ஜென்ரலா திஸ் இஸ் மை புக் அப்படின்னு சொன்னேன்னா இங்கேயும் நான் வந்து பொசசிவான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பொசஸ் பண்ணுற எனக்கு உரிமையான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை புக், இங்கே எது பொசசிவை குறிக்குது, மை அப்படிங்கிற வேர்டு தான் பொசசிவை குறிக்குது. ஆனால் இது தனியாக ஒரு நவுன் மாதிரி தனியாக நிற்குதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் திஸ்ங்கிற வார்த்தையை பாருங்க, இது தனியாக நிற்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரொனவுன்ஸ். ஆனால் இங்கே புக்குங்கிறது தான் நவுன். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரு ப்ரோனவுனோட வேலை என்ன, ஒரு நவுனோட பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஒரு ப்ரோனவுன் பண்ணும். ஆனால் இங்கே இது நவுனோட பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணலை, பட் நவுனை குவாலிஃபை தான் பண்ணுது. இந்த புக் யாரோடதுங்கிறத அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குது. அண்ட் இது நவுனோட வருதுங்கிறதுனால திஸ் இஸ் அ பொசசிவ் adjective and not a possessive pronoun. ஆனா இங்க பாருங்க this book is mine அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்போ இது வந்து possessive pronoun. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பர்சன்ல வர possessive pronoun என்னன்னு பார்த்தீங்கன்னா mine, செகண்ட் பர்சன்ல yours, third person singular his, third person plural ours, first person plural ours, third person plural theirs. ஸோ தேருங்கிறது வந்து தேர்ஸா மாறும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எழுதுவோம் பொசசிவ் அட்ஜெக்டிவ்லன்னு பார்த்தீங்கன்னா மை, ஸோ யூ பிகம் யுவர், his, her, our, their. ஸோ என்னோட புக் இது அட்ஜெக்டிவ். ஓகே, நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மை புக், யுவர் புக், ஹிஸ் புக், ஹர் புக், அவர் புக், தேர் புக். ஆனால் இதையே நம்ம பொசசிவ் ப்ரோனவுனா மாற்றணும்னா ப்ரோனவுன்னா தனியாக அது நிற்கணும், அதோட எந்த நவுனும் வரக்கூடாது. ஸோ ஹாவ் யூ லாஸ்ட் yours அப்படின்னா இது வந்து இங்கே ப்ரோனவுன். yours-னா your something, your book, your pen, your pencil or anything. Okay? This pen is mine and that one is his. Okay? இங்க ரெண்டு possessive pronoun வருது. Sarah has lost her cat. Is this cat hers? அவளுடைய கேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. Is this cat hers means hers is a definition of her cat. Okay? So hers அப்படின்னு சொன்னா it's a possessive pronoun. I can see our car, but where is yours? Yours-na your car அப்படிங்கிறதா வரும். Okay? We have had our lunch, but they haven't had theirs. Theirs means their lunch. So theirs அப்படின்னா இங்க possessive pronoun. So understand very clearly the difference between possessive adjective and possessive pronoun. ஸோ பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னா நவுன் மாதிரியே தனித்து இருக்கும், ஒரு நவுனை சார்ந்து வராது, அதுவே அங்கே ஒரு நவுனாக செயல்படும். ஆனால் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ங்கிறது ஒரு நவுனோட சார்ந்து வரும், அந்த நவுனை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், யாருடையது அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் கொடுக்கறதா வரும். தட் இஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ வி ஹாவ் சீன் ஆல் திஸ். ஸோ ஐ, மீ, மைன், யூ, yours, he, him, his, she, herங்கிறது hers, we, us. ஸோ இது ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட் பொசிஷன் ஆப்ஜெக்ட் பொசிஷன். இது சப்ஜெக்ட் பொசிஷன் ஆப்ஜெக்ட் பொசிஷன் சேம், சப்ஜெக்ட் பொசிஷன் ஆப்ஜெக்ட் பொசிஷன். ஸோ வீங்கிறது அவர்ஸ், யூங்கிறது yours, தேங்கிறது theirs அப்படின்னு மாறும். தென் இப்போ
இது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுலேருந்து பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, யூ சே இட்ஸ் யோர் ப்ராப்ளம் பட் ஐ சே இட்ஸ் மை. மைங்கிறது என்ன இங்கே ஆக்சுவலாக இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். நான் இதை எப்படி எழுதியிருக்கலாம், இட் இஸ் மை ப்ராப்ளம் அப்படின்னு எழுதியிருக்கலாம். பட் மை ப்ராப்ளமா நான் எப்படி எழுதலாம், மைன் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டால, ஒரே ஒரு பொசசிவ் ப்ரோனோனால நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல இங்கே தான் தப்பு இருக்கு. ஸோ மைங்கிறது அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் தனியாக வராது. இங்கே வந்து ஒரு பொசசிவ் ப்ரோனோனை தான் நாம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து யூ ஆர் த சேம் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் மைன். ஸோ இங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா your or the same problem as mine. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், yourன்னு வரக்கூடாது, ஆக்சுவலாக பார்த்தா your problems. ஸோ your problems-அ நாம பொசசிவ் ப்ரோனவுனா எழுதணும்னா எப்படி எழுதுவோம், yours. yours are the same problems as mine அப்படின்னு எழுதுவோம். ஸோ நீங்கள் ஜென்ரலாக லெட்டர்ஸ் எழுதும் போது நம்ம எல்லாருமே பொதுவாக பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் முடியும் போது we write yours apostrophe s faithfully or truly அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எழுதுனா தப்பு. ஓகே, your அப்படிங்கிறது adjective, yours அப்படிங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன். ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், பொசசிவ் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது yours truly இல்லை yours faithfully அப்படின்னு எழுதுறது தான் வந்து கரெக்ட். அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணுறது வந்து தப்பானது. நிறைய பேர் அதை தெரியாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, which you have to change. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இங்கே கூட தேர் யூஸ் பண்ணி எஸ் போடாமல் விட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேசிக்காக கொடுப்பாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டைப் ஆஃப் ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். ஸோ நாமளே நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறது தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேட் ஃபெல் அண்ட் ஹர்ட் ஹர் செல்ஃப். ஸோ அவங்களே விழுந்து அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ணுறத ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ரெஃபர் டு நவுன் ஆர் ப்ரோனவுன் தட் இஸ் தி சப்ஜெக்ட் ஆஃப் தி வேர்ப். ஸோ த வேர்ட் என்னெல்லாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம், மை செல்ஃப், யோர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், இட் செல்ஃப், ஆர் செல்ஸ், யோர் செல்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஐங்கிறது என்னவா மாறுது, மை செல்ஃப் அப்படின்னு மாறுது. யூ அப்படிங்கிறது யோர் செல்ஃப். இதுவே நாம ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணோம்னா யோர் செல்ஃப்ஸ் அப்படின்னு மாறும். அப்புறம் he வந்து himself, she வந்து herself, it வந்து itself, we அப்படிங்கிறது ourselves, you அப்படிங்கிறதோட ப்ளூரல் ஃபார்முக்கு yourself, they அப்படிங்கிறதுக்கு themselves அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ப்ளூரல் அப்படிங்கிறதுனால. ஸோ மை பிரதர் பில்ட் திஸ் கம்ப்யூட்டர் himself. என் பிரதரே அந்த கம்ப்யூட்டரை கட்டுனாங்க, பில் பண்ண உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றத எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றோம் இல்லையா, தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். பி கேர்ஃபுல் நாட் டு கட் யுவர் செல்ஃப் வித் தட் நைஃப். ஸோ அந்த நைஃபை யூஸ் பண்ணி நீங்களே உங்களை கட் பண்ணிக்காதீங்க, உங்கள் கையை கட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஜான் வாஸ் லுக்கிங் அட் ஹிம்செல்ஃப் இன் த மிரர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹிம்செல்ஃபை எடுத்துட்டா இந்த சென்டென்ஸில் மீனிங் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ப்ரோனவுனா, அதாவது ஒரு நவுனோட பிளேஸையே வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, டு கட் வாட் அப்படிங்கிற கொஸ்டின் வருது பாருங்க, லுக்கிங் அட் வாட் அப்படிங்கிற கொஸ்டின் வருது பாருங்க. ஓகே, ஸோ our cat washes itself, washes what அப்படிங்கிற கொஸ்டின் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் இல்லைன்னா அந்த இடத்துல அந்த மீனிங் கம்ப்ளீட் ஆகாது அந்த சென்டென்ஸில். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் மாதிரியே நம்ம இன்டென்சிவ் ப்ரோனவுன் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது இதே ப்ரோனவுன்ஸ் தான் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் எம்ஃபசிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எம்ஃபட்டிக் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ ஷீ ஹேட் டு ட்ராக் ஹர் செல்ஃப் அவுட் ஆஃப் பெட் ஆஃப்டர் an awful night's sleep. Okay,
இங்க பாருங்க, இன்டென்சிவ் ப்ரோனவுன்ஸ் emphasize the subject of the sentence. Hannah herself made the dinner reservations. She herself made the dinner reservations அப்படின்னு வச்சுக்கோங்களேன். Hannah herself எடுத்துட்டு பாருங்க, made the dinner reservations herself அப்படின்னு சொல்லலாம். Just for the sake of emphasis நம்ம herself யூஸ் பண்றோம். ஆனா இங்க herself இல்லைனாலும் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இருக்கு. She had to drag herself out of bed அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்ம ரிஃப்ளெக்சிவா யூஸ் பண்ணும்பொழுது இந்த herself எடுத்துட்டோம்னா she had to drag out what அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஸோ இதுதான் இன்டென்சிவ் ப்ரோனவுன், அதாவது எம்பட்டிக் ப்ரோனவுன்ஸ்க்கும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வந்து பேசிக்காவே வந்துட்டு இங்க ஒரு ப்ரௌன், அதாவது ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகே, ஆனால் இன்டென்சிவ் ப்ரோனவுன்ஸும் நவுனை ரீப்ளேஸ் தான் பண்ணுது. ஆனால் அந்த நவுன், அந்த பர்டிகுலர் இன்டென்சிவ் ப்ரோனவுனை எம்பசிஸ் பர்பஸ்க்காக, எம்பசைசிங் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது இல்லைனாலும் அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இருக்கு. பட் நாம சொல்ற அந்த இன்டென்சிட்டியோட இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ஹேனா ஹர்செல்ஃப் மேட் தி டின்னர் ரிசர்வேஷன், ஹேனாவே பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஹேனா அவ்வளோ வேலையில கூட பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்றத எம்பசைஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். இல்லைனா ஹேனா மேட் த டின்னர் ரிசர்வேஷன்ஸுங்கிறது வந்து சாதாரண ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ ரிமூவ் த இன்டென்சிவ் ப்ரோனவுன் ஃப்ரம் அ சென்டென்ஸ் தென் த மீனிங் ரிமைன்ஸ் கிளியர். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் herself எடுத்துட்டா மீனிங் கிளியரா இருக்கு. யூ கேனாட் டூ த சேம் வித் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஏன்னா இதை எடுத்துட்டோம்னா இங்க இருக்கிற மீனிங் சேஞ்ச் ஆயிடும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அண்ட் இன்டென்சிவ் ப்ரோனவுன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ ஐ மை செல்ஃப் ஆகுது, மீ மை ஐ மை செல்ஃப், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஐ மை செல்ஃப், யூ யோர் செல்ஃப். இங்க யூ, அதாவது இங்க யூ வந்து ப்ளூரலா இருந்துச்சுன்னா யோர் செல்ஸ் ஆகும். இங்க அஸ் வந்து ஆர் செல்ஸ் ஆகும், வி அகேன் ஆர் செல்ஸ், தே தெம்செல்ஸ். அதுவே ப்ளூரலா, அதுவே வந்து ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல இருந்துச்சுனாலும் தெம்செல்ஸ் தான். ஹீ வந்து ஹிம்செல்ஃப் ஆகும், ஷீ வந்து ஹர்செல்ஃப் ஆகும், இட் வந்து இட் செல்ஃப் ஆகும். அண்ட் வி யூஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் ஆஃப்டர் த ஃபாலோயிங் வேர்ப்ஸ். சில வேர்ப்ஸுக்கு அப்புறம் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ண மாட்டோம். சில வார்த்தைகளுக்கு அப்புறம், சில வேர்ப்ஸுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்யூஸ், அவேல், blame, cut. I cut what? I cut myself. Okay. Enjoy. I enjoyed myself. Okay. I helped myself by cooking. I hurt myself with a pen. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம், இந்த மாதிரி வேர்ப்ஸ்க்குலாம் நாம திருப்பி அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸை யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி we do not use reflexive pronouns after verbs which describe things people usually do. சில விஷயத்த நம்ம பண்ணுவோம், பாத் பண்றது, வாஷ் பண்றதுலாம் நம்ம ரெகுலரா பண்றது தான். ஸோ he washed in cold water, நாம வந்து he washed himself in cold waterன்னு சொல்ல மாட்டோம். He always shaved himselfனு சொல்ல மாட்டோம். He always shaved before going out in the evening. Michael dressed himselfனு சொல்ல மாட்டோம். Michael dressed and got ready for the party. ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ்க்கு தான் நாம வந்து சொல்லுவோம். அதாவது வேர்ப் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ரெகுலரா பண்றதுக்கு சொல்ல மாட்டோம். ஆனா he dressed himselfனு சாதாரணமா ஜென்ரலா பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வந்து he dressed himselfனு சொல்ல மாட்டோம். ஆனா அவரால் ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, அவருக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, ஆனா despite that difficulty he dressed himself அப்படின்னு சொல்லும்பொழுது அங்க அந்த கான்டெக்ஸ்ட்ல ஒரு எம்பசிஸ் தேவைப்படுது. அப்ப நாம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். he dressed himself in spite of his injuries. he is old enough to wash herself. ஸோ அவங்க வந்து கொஞ்சமாவது வளர்ந்துருக்காங்க, டு வாஷ் ஹர்செல்ஃப், அந்த குழந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அங்க எம்பசிஸ் தேவைப்படுது, அதனால ஹர்செல்ஃப் யூஸ் பண்றோம். ஸோ ஈவன் தோ வி டோன்ட் யூஸ் reflexive pronouns with these, we use these pronouns as emphatic pronouns அப்படின்னு சொல்லும்போது அதாவது எம்பசிஸ்க்காக சொல்றோம். ஆனா இங்க அது என்னவா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவா தான் வந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டோம்னா மீனிங் இல்லை. பிகாஸ் he dressed what himself in spite of his injuries na he dressed himselfங்கிற ஆன்சர் வரும். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட் இந்த சில வேர்ப்ஸை நாம யூஸ் பண்ணுவோம் as reflexive pronouns. ஓகே, ஸோ this is one of the rules. ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வரும். he bathed himself in a river. ஸோ இது
ரிவர்ல எல்லாருமே குளிப்பாங்க. அது ரொம்ப ஜென்ரலான பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அதனால நாம இங்க ஹிம்செல்ஃப்ங்கிறத ரிமூவ் பண்ணா இந்த சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிடும். ஸோ இங்க எது எரரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ வந்து எரரா இருக்கு. தென் ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ். ஸோ இது வரைக்கும் நாம என்ன ப்ரோனவுன்ஸ்லாம் பார்த்துருக்கோம்? பர்சனல் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ், ரிஃப்ளெக்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ரோனவுன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ். ஸோ த டேர்ம் ரெசிப்ரோகேட், அதாவது திரும்பி வர ஆக்ஷன், ஜென்ரலாக அன்ரெசிப்ரோகேட்டட் லவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒருத்தங்களை லவ் பண்ணும்போது அதை அவங்க திருப்பி இந்த அன்பு அவங்க செலுத்தலை அப்படிங்கிறத ஜென்ரலாக நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த வார்த்தையை. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிப்ரோகேட் அப்படின்னா to return an action. Reciprocate means to return an action. So reciprocal pronoun அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஆக்ஷன் இல்லை ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுறது. ஜென்ரலாக நம்ம என்ன மாதிரி ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஈச் அதர் அண்ட் ஒன் அனதர். ஸோ இது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு மியூச்சுவல் ஆக்ஷனையோ இல்லை ரிலேஷன்ஷிப்பையோ சொல்லும் போது ஈச் அதர் யூஸ் பண்ணுவோம். when there is two people. When there is more than two people, we always say one another. Okay. So இந்த பிக்சர்ல கூட நீங்க பார்க்கலாம் we were made for each other அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இங்க வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், we were made for one another அப்படின்னு சொல்லுவோம். So John and Kate love each other. ஸோ இங்க ரெண்டு பேரை பத்தி பேசுறாங்க, each other யூஸ் பண்றாங்க. They recited poetry to one another. அங்க தேங்கிறது நிறைய பீப்புள், மோர் தேன் 2 people. We all try to help one another. இங்கேயும் நிறைய பீப்புள். Sophie and Anne hate each other. ஸோ இது ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா இருக்கிறது இங்க hate. They are open and honest with one another அப்படின்னு சொல்றோம். ஓகே. So we say they are open and honest with one another. So இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the two sisters shouted at one another in public. இங்கே நமக்கு எத்தனை சிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 சிஸ்டர் தான். ஸோ அதனால நம்ம என்ன போடணும்? ஈச் அதர் அப்படிங்கிறத இங்கே ஒன் அனதருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே எதில் எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்க் பியில் தான் வந்து எரர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it is used to connect a clause or a phrase to a noun. ஒரு நவுனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அந்த நவுன் என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஃப்ரேஸ்லேயோ நாம் சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன், பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டிங் திங்ஸ். ஓகே. பீட்டர் இஸ் த ஒன் ஹூ கிஃப்டட் மீ அ ஸ்கார்ஃப். இங்கே ஹூங்கிறது தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நவுனையும், அதாவது இங்கே இந்த ஒன்னுங்கிறது தான் நவுன். ஓகே. இந்த ஒன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா is the one who is gifted the noun. இந்த ஒன் யாரு? பீட்டர். இந்த ஒன் என்ன பண்ணாங்க? he gifted me a scarf அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை, ரிலேஷனை உண்டு பண்றது தான் வந்துட்டு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றாங்க. you see them used every day with the most common relative pronouns being who. நாமளே சொல்லுவோம் it is who, it is he I was waiting for அப்படின்னு சொல்றோம். it is he who I was waiting for அப்படின்னு சொன்னோம்னா அது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். நாங்க whomever, whichever, that. okay. it is the new car that I bought yesterday அப்படின்னு சொல்லும் போது அங்கே that யூஸ் பண்ணுறேன். that is a relative pronoun. ஸோ இந்த ரெண்டு chunk of sentences-ஐயும் அது ஒன்று சேர்க்குது. So it is relating. Okay. It is made up of a fabric that is very soft. So which is very soft? That fabric is very soft. அதனால that has connection with fabric. So நம்ம இந்த மாதிரியான ரிலேட்டிவ் ப்ரோனவுன்லாம் ஜென்ரலி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹூ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? when we relate it to a person. அந்த பர்சனை சப்ஜெக்ட்ல வச்சு பேசும்போது ஊனோ, ஆப்ஜெக்ட்ல சொல்லும் பொழுதோ whom-நோ நாம யூஸ் பண்ணுவோம். For example, the musicians who wrote this song is French. So யாரு French? The musician French. அவர் என்ன பண்ணியிருக்காரு?
he is the one who wrote this song. ஸோ இங்கே இந்த ஹூங்கிறது தான் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே I know the boy whom. இங்கே the musician is the subject, அதனால whom சொல்கிறோம். ஆனால் I know the boy whom, இப்போ நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? இந்த பாயை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஐங்கிறது சப்ஜெக்ட், பாய்ங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை பற்றி பேசும்பொழுது இந்த பாய் பிகம்ஸ் whom. ஓகே, sits next to you. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Then which relates to animals and objects. This is the cake which Mary made. So this is the cake. The cake தான் becomes which. Why refers to reason. Do you know the reason why the market is closed today? So then the reason தான் நம்ம இங்க என்னன்னு கேக்குறோம், why ன்னு கேக்குறோம். It relates to both the clauses. When அப்படிங்கிறது it refers to time. So the day when the concert takes place is Saturday. So என்னைக்கு concert நடக்க போகுது, it is going to happen in Saturday. Okay, the day when. So இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ எது இந்த டே? இந்த கான்சர்ட் டே. வேர் ரெஃபர்ஸ் டு பிளேஸ். திஸ் இஸ் தி ஹவுஸ். ஸோ இந்த ஹவுஸை தான் என்னன்னு சொல்கிறோம், வேருங்கிறதோட கனெக்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் தி ஹவுஸ் வேர் மை சன் வாஸ் born. ஹூஸ் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு பொசஷன். நம்ம இப்போ தான் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். த பாய் whose phone just rang should stand up. Okay, the boy. இந்த பாயை பற்றி நம்ம பேசியிருந்தோம்னா ஹூன்னு சொல்லுவோம். இந்த பாயோட ஃபோனை பற்றி பேசுறதுனால whose phone. இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், the boy who came late has to stand up அப்படின்னா இந்த பாயை பற்றி பேசுகிறோம். இப்போ இந்த பாயோட பொசஷனை பற்றி பேசுகிறோம். The boy whose bag is red in color has to stand up அப்படின்னா பொசஷன் பற்றி பேசும்போது I have to use whose. Okay, we generally say who's this notebook, who's this pencil, generally in school நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது. So that is the relative pronoun that we have been using but without even realizing that it is a relative pronoun. And that refers to people, animals and things. ஸோ பீப்புளுக்கும் யூஸ் பண்ணுவோம், அனிமல்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட்ஸ், திங்ஸ் எல்லாத்துக்குமே தட் யூஸ் பண்ணுவோம். 12th September இஸ் த டேட் தட் ஐ வாஸ் born. ஸோ எதை பற்றி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், த டேட் ஐ வாஸ் born. ஸோ த டேட்டை வந்து நான் தட்டுன்னு இங்கே சிக்னிஃபை பண்ணுறேன். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் தட் வி யூஸ் மோர் ஆஃபன். ஸோ இப்போ இதை வந்து எந்த மாதிரி கொஷின் நம்மக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பர்சன் who I met yesterday was my classmate. ஸோ இப்போ த பர்சன் who I met. ஸோ இங்கே நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஐ தான் சப்ஜெக்ட். நான் ஒருத்தரை பார்த்தேன், ஆனால் இங்கே சென்டென்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே ஐ தான் என்னது, சப்ஜெக்ட். ஐ met verb, ஆப்ஜெக்ட் யாரு, இந்த பர்சன். ஓகே, இந்த பர்சன் தான் இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டை பற்றி பேசினாதான் ஹூ வரணும். ஆனால் இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க, நான் எந்த பர்சனை மீட் பண்ணணும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த ஹூ அப்படிங்கிறது வந்து இங்கே ஹூம் ஆகணும். த பர்சன் whom I met yesterday was my classmate. இப்போ நான் இதையே மாற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், I met the person who was my classmate. I met the person who was my classmate yesterday. இல்லை yesterday I met the person who was my classmate. So it's just tumbling. ஸோ இப்படி சொன்னாதான் நான் இப்போ அந்த பர்சனை தான் எம்பசைஸ் பண்ணி பேசுகிறேன். ஆல்தோ ஹீ இஸ் தி ஆப்ஜெக்ட், நான் அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பேசுகிறேன். பட் ஆப்ஜெக்டை பற்றி நம்ம பேசும்பொழுது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஹூம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்ஸில் ஹூங்கிறது தப்பு. ஸோ ஏ அப்படிங்கிற பார்ட் வந்து எரர். ஸோ ஹூக்கு பதிலாக வி ஹாவ் டு யூஸ் ஹூம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ஷெஃப் did not know who of the servants broke the expensive dinner set. இங்க வந்து who-வை வந்து which-ஆல ரீப்ளேஸ் பண்ணோம். Since we have to choose one between the two. So which அப்படிங்கிறது நாம இங்க பிளேஸுக்கும் பிளேஸ்க்கு இல்லை,
இங்கே 2 person இருக்காங்க இல்லை ஒரு கம்பேரிசன் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது which யூஸ் பண்ணும். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்னா which அப்படிங்கிறது it relates to animals and objects. ஓகே, இது தவிர if there is a comparison between two things or two people, two animals, அப்போ நம்ம which யூஸ் பண்ணுவோம். கம்பேரிசன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் which யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க the chef did not know. இப்போ இங்க ஒரே ஒரு சர்வெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. the chef did not know who is the servant அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனா இங்க நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம், 2 பீப்புளுக்குள்ள அவர் சூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால replace who by which. So he talked on the phone for hours together. Who really irritated his parents a lot. இங்க நாம் ஒரு திங்கை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒரு மனுஷனை பத்தி கூட பேசல. ஸோ அவர் வந்து ரொம்ப நேரமா வந்து ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறது அவங்க பேரண்ட்ஸை இரிட்டேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது வந்து he talked on the phone, perfectly right, for hours together. ரொம்ப நேரமா பல மணி நேரமா ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. who irritated, அந்த பர்சன் இரிட்டேட் பண்ணல, அந்த பர்சனோட செயல் இரிட்டேட் பண்ணுது. அவங்க ஃபோன் பேசிட்டு இருக்கிறது இரிட்டேட் பண்றதுங்கிறதுனால we have to replace it by which really irritated his parents a lot. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நாம டெமான்ஸ்ட்ரேட் பண்றது. ஓகே, திஸ் இஸ் அ மார்க்கர் அப்படின்னு நான் சொன்னேன்னா திஸ் இஸ் அ டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ அந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு நான் யூஸ் பண்ற ப்ரோனவுனை தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஜென்ரலா பக்கத்துல இருக்கிற ஒரு சிங்குலர் விஷயத்த திஸ்ன்னு சொல்லுவோம், தூரத்துல இருக்கிற சிங்குலர் விஷயத்த தட். ஸோ திஸ் இஸ் மை டெஸ்க், தட் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். கிட்ட இருக்கிற ஒரு ப்ளூரல் என்ன சொல்லுவோம், தீஸ் ஆர் மை பெட்ஸ். தூரமா இருந்துச்சுன்னா தோஸ் ஆர் ஹோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்ட இருந்துச்சுன்னா சிங்குலர் திஸ், ப்ளூரல் தீஸ். தூரமா இருந்துச்சுன்னா சிங்குலர் தட், ப்ளூரல் those. Okay, so அதெல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. கிட்ட இருக்கிறத பத்தி பேசும்போது this and these, தூரம் இருக்கும்போது that and those. So இந்த definitions, அதாவது இந்த pictures and definitions பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். This is a table. So பக்கத்துல இருக்கு, அதனால this is a table. This table is here. So you have to be very very careful. நமக்கு எப்படி possessive pronouns and possessive adjectivesல கன்ஃபியூஷன் வருதோ அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ல கன்ஃபியூஷன் வரும். எது வந்து ஒரு நவுனோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுதோ அது வந்து ப்ரோனவுன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டேபிள். ஸோ திஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணி வருது. ஸோ திஸ் இஸ் அ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஆனா this table is here அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க டேபிள் தான் நவுன், டேபிள் தான் சப்ஜெக்ட். அந்த டேபிளை குவாலிஃபை பண்றதுனால இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். So it is here, it is here. That is a table, that table is there. Okay, so நம்ம இங்க பார்க்க போறது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் தான். செகண்ட் சென்டென்ஸ்ல நாம pronoun யூஸ் பண்ணல, adjective தான் யூஸ் பண்ணிருக்கோம். So that is a table. தூரமா இருக்கு, that is a table. So this is a hat, it is a hat. It வந்து personal pronoun. This is a hand, this is a hand. So this is a thumb, these are fingers. நான் எல்லாத்த பத்தியும் பேசுறேன், these are fingers. Okay, this is my head, this is my hat, my hat is in my hand. So திருப்பி பாருங்க, இது hatங்கிறது noun, myங்கிறது possessive adjective. My hat is in my hand, it is in my hand. இங்க itங்கிறது என்ன, personal pronoun, third person singular object யூஸ் பண்றது. And my hat is on my hand. Again ரெண்டு possessive adjective யூஸ் பண்ணிருக்காங்க. It is on my hand. மேல இருக்கிறதுனால onங்கிற preposition யூஸ் பண்ணிருக்காங்க. Okay, so this is how we use demonstrative pronouns as well as demonstrative adjectives. So this is my hat, that is my hat. So கிட்ட இருக்கு this is my hat,
அங்க இருக்கு, that is my hat. So his hat is on his head, her hat is on her hand. So மறுபடியும் பாருங்க, possessive adjective, his, her யூஸ் பண்ணிருக்காங்க. That is your hat. So நான் இப்போ செகண்ட் பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், and I say that is your hat. So your is possessive adjective, that is demonstrative pronoun. It is on the table, so it is third person singular. Those are your hats. So thoseங்கிறது என்ன, demonstrative adjective, those தூரமா இருக்கு and plural. Your hatsங்கிறதுல your வந்து possessive adjective. Then they are on the table. Theyங்கிறது third person plural. Okay? These are my hands. இங்க இருக்கு, these are my hands. Okay? This is my right hand. This is my left hand. Okay? Those are your hands. உங்ககிட்ட இருக்கு இல்லையா, those are your hands. That is your right hand and that is your left hand. So question எப்படி இதுல இருந்து கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, the hotels of Ravi are more luxurious than Rohan. இங்க ஹோட்டல்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணோம், ரவியையும் ரோஹனையும் நம்ம கம்பேர் பண்ணல. ஓகே, we are not comparing Ravi and Rohan, rather we are comparing the hotels of Ravi and the hotels of Rohan. So ரவி வச்சிருக்கிற ஹோட்டல்ஸ் வந்து ரோஹன் வச்சிருக்கிற ஹோட்டல்ஸை விட லக்ஸூரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா, than those of. இந்த ஆஃபும் பொசஷனை தான் குறிக்குது. those of அப்படின்னு சொல்லும் போது than Rohan's hotels அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ those of நாம இங்க யூஸ் பண்ணோம். than that of இங்கெல்லாம் பொசசிவ் வருதோ, that of those of அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் வந்து இதை ஆட் பண்ணாதான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ எரர் இஸ் இன் திஸ் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு விஷயத்த டிஸ்ட்ரிபியூட், குரூப் ஆஃப் பீப்புள், பட் அவங்கள தனித்தனியாகவும் நாம் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஆனால் எல்லாருக்கும் ஒன்றா சொல்கிறோம். ஓகே, ரெஃபர் டு பர்சன் ஆர் திங்ஸ் அட் த ஒன் அட் அ டைம். இட் கன்சிடர்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் அ குரூப் செப்பரேட்லி. ஒரு குரூப் பீப்புளுக்கு நாம் அட்ரஸ் பண்ணுறோம், ஆனால் அவங்கள ஒருத்தரையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணுறோம், ஆனால் ஒன்றா தான் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம், rather than collectively. This pronoun is always இல்லை, ஏன்னா நம்ம அதை எல்லாருக்கும் சேர்த்து சொன்னாலும் அதில் யாரை சொல்கிறோம், ஒருத்தரையும் தனியாக சொல்கிறதுனால it is always singular and is used with a singular noun and a verb. So நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், each, either, neither. Each refers to every one of a number of person or things. So eachனா each person has to contribute நான் சொன்னேன்னா, so this is an adjective, each person. So eachன்னு சொல்லும்போது ஒருத்தரும் அப்படின்னு சொல்லணும், எப்படி அப்படின்னு அர்த்தம். either or neither அப்படின்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் அப்படிங்கிறது அர்த்தம், ரெண்டு பேர்ல இல்ல ரெண்டு பொருள்கள். when more than two persons are there, spoken of any, no one, none, அதெல்லாம் நம்ம ரெண்டுக்கும் அதிகமான பீப்புள் இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாரையும் சொல்லும்பொழுது தனித்தனியா ஈச் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பீப்புளை பத்தி பேசும்போது ஐதர் நைதர் யூஸ் பண்றோம். நிறைய பேரை பத்தி பேசும்போது எனி ஒன், நோ ஒன், நன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஈச் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். பாருங்க, இது நவுன் மாதிரியே தனிச்சு நிக்குது, எந்த ஒரு நவுனோடையும் சேர்ந்து வரல. ஸோ இட்ஸ் நாட் அன் அட்ஜெக்டிவ். இதுல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸையும் பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட், ஈச் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஈச் ஒன் ஆஃப் தெம் ஹஸ் மேட் அ ஃபோன் கால் டு மீ டுடே. ஓகே, அதனால நம்ம என்ன பண்றோம், ஹேஸ் மேடுன்னு யூஸ் பண்றோம், சிங்குலர் verb. I gave each of my 3 friends a book. Each of the players is playing well. நல்லா பாருங்க, is யூஸ் பண்றோம். ஏன்னா ஈச்னு நம்ம சொல்றது வந்து we are considering only one person. Although we are talking of everybody at one time, we are considering them individually, not group. Either of those books can be offered as a gift to her. அதுல ஏதாச்சும் ஒரு புக்கை அவங்களுக்கு gift-ஆ கொடுக்கலாம். Either of them may accept your proposal. அது ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் உங்க proposal accept பண்ணலாம். 2 brothers attended the interview but neither has given proper answer. ரெண்டு பேரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க, ரெண்டு brothers. ஆனா ரெண்டு பேர்ல ஒருத்தர் கூட கரெக்டா ஆன்சர் கொடுக்கல. ஓகே,
ஸோ பட் நைதர் ஹேஸ். ஸோ நைதர் வந்தாலும் நம்ம என்னதான் பண்ணணும், சிங்குலருக்கான வேர்பை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நைதர் ஆஃப் யூர் சஜஷன்ஸ் வில் பி அக்செப்டட். நீங்கள் சொல்கிற 2 செஷனில் எதையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. நைதர் இஸ் சூட்டபிள் ஃபார் த போஸ்ட். 2 பேர் வந்தாங்க, அந்த 2 பேருமே வந்து அந்த போஸ்ட்டுக்கு சூட் ஆனவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். Okay, this is how we use distributive pronouns. So neither of the two friends has got their money back. கரெக்டாக எழுதியிருக்காங்க. neither of the two friends has கூட கரெக்ட், verb கரெக்ட், singular verb. got there, thereங்கிறத நாம யூஸ் பண்ணக்கூடாது because we are not talking about them as group. அந்த 2 பேரையும் கன்சிடர் பண்ணி கூட நம்ம சொல்ல ப்ளூரலா, அந்த 2 பேரையும் செப்பரேட்டா சொல்றோம். neither மீன்ஸ் அதுல ஒருத்தர் கூட இல்லை. ஸோ his அப்படிங்கிறத இதோட ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இந்த சங்க் தான் வந்து அதில் எரர் இருக்கிற சங்க். ஓகே, திஸ் இஸ் ஹவ் questions will be asked. இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸா நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் டைப் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். ஸோ இன்ட்ராகேஷன் அப்படின்னாலே கொஸ்டினிங் அப்படிங்கிற மீனிங் வருது. ஸோ இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னு பாருங்க. ஜென்ரலாக இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் ஹூ, whose, what, why, when இது எல்லாமே வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் தான். when இல்ல பாருங்க, who used all my paper, who is mom talking to, whose pen is this, whose are these shoes, what is your brother's name. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது indefinite pronouns. interrogative pronouns மாதிரி we have interrogative adjectives also that we will see in the next class. ஸோ indefinite pronouns பார்த்தீங்கன்னா it begin with words. நம்ம எதெல்லாம் டெஃபினட்டாக இல்லையோ அங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா indefinite pronouns வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து எனி, யார் வேணா, எனி பர்சன், எவ்ரி பர்சன், எல்லாருமே, யாராவது ஒரு, ஐ மீன் இருக்கிற எல்லாருமே, ஒருத்தரையும் இண்டிவிஜுவலாக எவ்ரி பர்சன் சொல்லுவோம். சம் பர்சன், சம் மீன்ஸ் ஆல்சோ நோ பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். So they identify a non-specific person or thing in a sentence. We are not specific about whom we are talking about. Okay. Some indefinite pronouns can only be singular. Some can be plural, and others can be both. சிலதை வந்து நாம சிங்குலரா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், சிலதை ப்ளூரலா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், சிலதை சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, சிலது வந்து சிங்குலரா மட்டும் யூஸ் பண்ணுவோம். நோ ஒன், நோபடி, நத்திங், எனி ஒன், எனிபடி, இதெல்லாமே வந்து அந்த கூட்டத்துல ஒருத்தர் அதை பண்ணலாம். எனிபடி கேன் டூ இட் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தான் சொல்றேன், ஆனா அந்த கூட்டத்துல இருக்க எல்லாரையுமே சொல்றேன். ஓகே, சம்படி கேன் டூ இட், அந்த கூட்டத்துல இருக்க யாரோ ஒருத்தர் பண்ணலாம், யாரோ ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுனால இது நம்ம எல்லாத்தையுமே சிங்குலரா யூஸ் பண்ணுவோம். ஸோ சிங்குலர் வேர்ப்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். எவ்ரி ஒன் லவ்ஸ் தட் சாங், டூ யூ நீட் எனி திங், லிட்டில் இஸ் நோன் அபவுட் இட். தென் ப்ளூரல் வாங்க, செவரல், ஃபியூ, போத், மெனி. ஸோ இது எல்லாமே வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணுவோம். செவரல் அப்படின்னா எத்தனை பேர் வேணா இருக்கலாம், ஃபியூங்கிறதும் மோர் தேன் ஒன், போத் அப்படிங்கிறது டூ, மெனிங்கிறதும் மோர் தேன் ஒன். ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோனவுன்ஸ் எல்லாமே இன்டெஃபினிட் ப்ரோனவுன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் வி கன்சிடர் தெம் ஆஸ் ப்ளூரல்ஸ். ஸோ சிலது வந்து ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணுவோம், சிங்குலராகவும் யூஸ் பண்ணுவோம். சம், எனி, மோஸ்ட், ஆல், நன். ஸோ ஆல் இஸ் வெல் அப்படின்னு இந்த கான்டெக்ட்ல எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சிங்குலராக யூஸ் பண்றோம். ஆனா அதே ஆல எல்லா இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்கள ஆல் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள ப்ளூரலா சொல்வேன். they were all elated அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, all were elated at the news அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, so based on the context we use them as both singular and plural. Then we have some rules for these. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நம்ம ஒன் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து அடுத்து அந்த சென்டென்ஸில் ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஷுட் கீப் ஹிஸ் ப்ராமிஸ், ஹர் ப்ராமிஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒன் எங்கே யூஸ் பண்ணாலும் தொடர்ந்து அதை பற்றி பேசும்போதெல்லாம் ஒன் பொசசிவ் போது ஒன் apostrophe எஸ். ஓகே, ஸோ 2 பேர், when there are 2 items or 2 people, நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், either and neither. அதுவே 2க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்கன்னா எனி, நன் must be used. Either of the 2 boys can pay for it. Neither of the 2 sisters has been selected. நல்லா பார்த்துக்கோங்க, ஹேஸ்ன்னு சிங்குலர் தான் யூஸ் பண்ணுறோம், சிங்குலரோட.
எனி ஒன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் கேன் கிளைம் இட். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, ரெண்டுத்துக்கும் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எனி ஆர் நன் யூஸ் பண்ணுவோம். நன் ஆஃப் த ஸ்காலர்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ஹேஸ் பாஸ்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நன்னு சொன்னாலும் we are using as singular verb. Okay? Then இப்போ or either or neither nor இதெல்லாம் யூஸ் பண்ணா are used to combine a singular and plural noun. The singular noun normally comes first. For example, இப்போ ரெண்டு noun யூஸ் பண்றோம். Either the leader or his associates failed in their responsibility in sending the authorized message. அப்போ இப்படி நம்ம பேசும்போது எது ஃபர்ஸ்ட்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா, எது சிங்குலரா இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் வரணும், ப்ளூரலா இருக்கிறது வந்து செகண்ட் வரணும். So comes in the first phrase and the pronoun should be in the plural number. So last எந்த pronoun எது வந்து verb-க்கு பக்கத்துல இருக்கோ அதை தான் வந்து நாம அதுக்கு verb-க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம்? தேர் அப்படிங்கிற ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் we are talking about plurals. Then when either or neither nor is used to combine two or more singular nouns. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர் நவுன் ஒரு ப்ளூரல் நவுன் இருக்கு. அப்போ சிங்குலர் நவுன் ஃபர்ஸ்ட் வரும், ப்ளூரல் நவுன் செகண்ட் வரும். அதில் யூஸ் பண்ணுற ப்ரோனவுனை நம்ம ப்ளூரல் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். அதே ஐதர் ஆர் நைதர் நார் வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட சிங்குலர் நவுன்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ற ப்ரோனவுன் எப்பயுமே என்னவா இருக்கும்? சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கும். ராஜ் அண்ட் மோஹித் should invest his money. either ராஜ் ஆர் மோஹித் அவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. neither ராஜ் nor Sam confessed his guilt. either Sana or Komal forgot to take her prize. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்குலர் நவுன்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸில் ஐதர் ஆர் நைதர் நார் கம்பைன் பண்ணுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறது சிங்குலர் ப்ரோனவுன். ஒரு சிங்குலர் ஒரு ப்ளூரல் நவுன்ஸ் வந்து நாம் அந்த சென்டென்ஸ் எழுதும் பொழுது we are going to use plural pronouns. That is the rule. Then the pronoun must be singular when two or more singular nouns are connected by and are preceded by every learner, every teacher took his or her seat. So each everyங்கிறதுக்கு அப்புறமா நவுன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் and யூஸ் பண்ணி இன்னொரு நவுனை கனெக்ட் பண்ணோம், ரெண்டுமே சிங்குலர் அப்படின்னு பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சிங்குலருக்கான ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணுவோம், லைக் தட் ஆஃப் தி ஏர்லியர் ரூல். அண்ட் இதுக்கு எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, everybody who was working in that company gave a day's pay as their contribution வரக்கூடாது, has his or her contribution. ஸோ அது மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம். ஸோ his or her யூஸ் பண்ணலாம். பட் இது ப்ளூரல். ஸோ நம்ம ப்ளூரல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எவ்ரிபடி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம், ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் தி ரூல். ஸோ இந்த சென்டென்ஸில் கேவ் அ டேஸ் பே ஆஸ் தேர் கான்ட்ரிபியூஷனுங்கிறது ராங், இட்ஸ் எரர். And we have to use gave a day's pay as his or her contribution to Sugan who had died on duty. That is for today. So we have seen so far. So these are the reference books. So we will see the roadmap of today's session. So today we have seen we have given an introduction about pronouns. And we have seen the different types of pronouns. என்னென்ன டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, personal pronoun, possessive pronoun, demonstrative pronoun, distributive pronoun, then interrogative pronoun, and நிறைய pronouns பார்த்துருக்கோம், reflexive, intensive, அந்த மாதிரி pronouns எல்லாம் பார்த்துருக்கோம். So pronouns of the types and how we use them and the rules, எப்படிலாம் அதை யூஸ் பண்ணுங்கிற ரூல்ஸ் பார்த்தோம். அண்ட் we are going to do some exercises. So for today's homework, I am going to give you some exercises and tomorrow's class will be on adjectives. ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலோயிங் பேசேஜை படிச்சுட்டு இங்கே எங்கெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரணும், எங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரணும் அப்படின்னு இதை ஃபில் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மை நேம் இஸ் சார்லி, ஐ ஹாவ் 2 brothers. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலோயிங் பேசேஜை படிச்சுட்டு இதில் எங்கெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் வருது அப்படின்னு பார்த்து
அதை ஃபில் பண்ணும். Henry and I went for a walk on the beach when what is, ஸோ நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். ஸோ நான் கேட்குறேன் வாட் இஸ் டேஷ் ஓவர் தேர், வாட் இஸ் தட் ஓவர் தேர், ஏன்னா தூரத்தில் இருக்கு. வாட் இஸ் அப்படின்னு சொல்கிறேன், இஸ்ன்னு சொன்னால் சிங்குலரை குறிக்கும். ஸோ வாட் இஸ் தட் ஓவர் தேர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ யூ வில் ஹாவ் டு ஃபில் in these 3 blanks, and then you are going to fill these possessive pronouns. I chose this seat first, so it is enna pronoun use பண்ணுவோம், it is mine. So இந்த மாதிரி you are going to fill all these possessive blanks with possessive pronouns. And இதில் இருக்கிற indefinite pronouns எது, அட்லீஸ்ட் ஒன்னையாவது சர்க்கிள் பண்ணி காட்டுங்க. ஸோ யூ வில் ஹாவ் டு டூ விச் ஒன் இஸ் தி indefinite pronoun அப்படின்னு. ஸோ தட் இஸ் இட் ஃபார் டுடே. ஸோ வி வில் மீட் அகேன் on adjectives class. Thank you. Read regularly, keep learning.